கடைசியில் இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறேன்னா, கையிலும் எழிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, எது நாள் வரலையும் என் ஸ்டைலில் அவங்கள்ட்ட என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை, இன்றைக்கி என் ஸ்டைலில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரோஸ் எடுத்த வாக்கில் வர்றாரு. கையில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்நேரம் எழிலுக்கு பின்னாடி லாரி வருது. லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி வருது. உடனே கையில் கத்துறாங்க, எழில் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் திரும்பி பார்க்குறாரு. லாரியை பார்க்காம ஒதுங்கிடுறாரு. கடைசியில் எழிலுக்கு எதுவும் ஆகலை, ஆக்சிடென்ட் ஆகாமல் தப்பிச்சிடுறாரு. உடனே கையில் பயப்படுறாங்க. அந்நேரம் ஒரு அம்மா வந்து கையில் பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உங்கள் ஜாதகத்தையும் எழில் ஜாதகத்தையும் கையில் என்கிட்ட கொடுத்து பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. நான் பொருத்தம் பார்த்தேன், 2 பேத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. இன்றைக்கி 2 பேர் கல்யாணம் பண்ணால் யாராவது உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் கையில் அதிர்ச்சியாகிறாங்க. கையில் அதவே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஆக்சிடென்ட் வேறு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. உடனே கோயிலில் போய் சாமியை வேண்டுறாங்க. இன்னும் எக்காரணத்தை கொண்டு நான் எழில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவே கூடாது, எழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி வேண்டிட்டு இருக்காங்க. அந்நேரம் யாரும் தெரியல, திடீர்னு கையில் வந்து மூச்சை பிடிச்சி அப்படியே கடத்திட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா கையில் காணன்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. கையலுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, உடனே போய் என்னன்னு போய் பாருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பதட்டப்படாதம்மா, நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மூர்த்தியும் அன்பு தேடி போகிறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.